ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூன்று முடிச்சு ப்ரோமோ. இன்னைக்கு நம்ம மூன்று முடிச்சு சீரியல்ல என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அந்த விறுவிறுப்பான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பையனோட உயிர் வந்து எப்போ போகுமா வருமா அப்படின்ட்டு 4 மணி நேரம் டாக்டர் வந்து கெடு கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த 4 மணி நேரத்துக்குள்ள எப்படியாச்சும் வந்து அந்த பையன் உயிர் பொழைச்சா கூட செத்து போனேன் அப்படின்னு சொல்லிட்டு நந்தினியை உள்ள தூக்கி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரசிடென்ட்டுக்கு பயங்கர கோவம் வந்துடுது. என் பையன் உயிர் பொழைப்பான் எனக்கு தெரியும். ஆனா வந்துட்டு பொய் கேஸ் போட்டு அவள 10 வருஷம் உள்ள தள்ளினாதான் நான் மனுஷனா இருப்பேன். என் பையனுக்கு நான் குடுக்குற கிஃப்ட்டா இருக்கும் அவன் பொழைச்சு வந்ததுக்கு அப்படின்ற மாரி பிரசிடென்ட் சொல்லவும், சரி ஓகே அத பண்ணிடலாம் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு கூட உள்ளவங்க எல்லாருமே போலீஸ்க்கு ஃபோன் பண்றாங்க. ஃபோன் போட்டு இந்த மாரி என் பையன் பொழைச்சாலும் சரி, செத்தாலும் சரி, அவள நீ 10 வருஷம் தூக்கி உள்ள ஜெயில்ல போடுற அப்படின்ற மாரி சொல்லவும், எப்படி ஐயா செத்து போனா எப்படி ஐயா உயிரோட வந்தா எப்படி ஐயா போட முடியும் அப்படின்னு கேட்டதுக்கு, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீ கவலைப்படாத. எனக்கு தேவை அவ 10 வருஷம் உள்ள ஜெயிலுக்குள்ள இருக்கணும். அவங்க தங்கச்சிங்கள்லாம் நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. என் புள்ளைய இந்த மாரி பண்ணிட்டால்ல, கண்டிப்பா வந்துட்டு அவளுக்கான தண்டனைய நான் கண்டிப்பா குடுப்பேன் அப்படின்ற மாரி சொல்லவும், உனக்கு எவ்வளோ பணம் வேணா நான் தர்றேன்டா அப்படின்ற மாரி அந்த பிரசிடென்ட் சொல்லவும், அதான் பணம்னா வந்து பணம் கூட வாய பொளக்கும்ல. உடனே வந்துட்டு அந்த போலீஸும் ஓகே ஐயா பணம்னா நான் தான் பண்ணிடுவேனே அப்படின்ற மாரி சொல்ல, இவங்க எல்லாமே இந்த மாரி பிளான் போட்டுட்டாங்க. நம்ம நந்தினிய எப்படி காப்பாத்த போறாங்க, என்ன பண்ண போறாங்கன்னே தெரியவே இல்ல. ஆனா இதுல ட்விஸ்ட் என்னன்னா, நம்ம நந்தினிய காப்பாத்த போறதே சுந்தரவல்லி தாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப சுந்தரவல்லி இந்த சான்ஸ் எல்லாமே தெரிஞ்சிருச்சு. இந்த சான்ஸ பயன்படுத்தி எப்படியாச்சும் அவ இந்த வீட்டுக்குள்ள வரவே முடியாது. ஏன்னா, இப்ப ஜெயிலுக்குள்ள போனா கூட 10 வருஷம் கழிச்சு அவ திரும்பி வருவா. எந்த ஜென்மத்திலயும் சரி அவ என் பையன தேடி வரவே கூடாது. அப்படின்றதுக்காக நான் ஒரு பிளான் போடுறேன். நானுமே வந்துட்டு சிங்காரத்துக்கிட்ட போய் ஒரு டீல் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரவல்லி கடகடன்னு வந்துட்டு வண்டிய கிளப்பிட்டு வர்றாங்க. வரவும் வந்துட்டு மாதவி சுரேகாவும் ஒண்ணுமே புரியல. என்னடா இது டப்பா இப்பதான் போனாங்க. அம்மா பின்னாடியே போறாங்களே! ஏதோ வில்லங்க இருக்கு. நம்பளும் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு குடும்பமே ஒரு கார் எடுத்துட்டு கிளம்பிடுது. அந்த அந்த ரவுடிங்கள்ட்டயே ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க. நான் இந்த மாரி வர்றேன். வந்து நான் என்ன பண்ணணுமோ அத பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஃபர்ஸ்ட்டு அருணாச்சலம் வந்ததுமே போயிட்டு சிங்காரம் வீட்டுக்கு போனதுமே அருணாச்சலைய பார்த்ததுமே எல்லாருமே கதறி கதறி அழுறாங்க. "ஐயா இந்த மாரி நடந்துருச்சு ஐயா" அப்படின்னு சொல்லிட்டு அழவும், "கவலைப்படாத சிங்காரம் நான் எல்லாத்தையுமே சரி பார்த்துக்கிறேன். நான்றத விட சூர்யா கண்டிப்பா எல்லாத்தையுமே சரி பண்ணிப்பா. நீ கவலைப்படாத" அப்படின்ற மாரி நம்பிக்கை குடுக்குறாங்க. சரி ஓகே அப்படின்ற மாரி சொல்றாங்க. உடனே கொஞ்ச நேரம் கழிச்சு சுந்தரவல்லி வராங்க. சுந்தரவல்லி வந்ததுமே அவங்களே பார்த்ததுமே எல்லாரும் ஓடி போய் புடிச்சுக்கிறாங்க. "அம்மா எங்க அக்காவ காப்பாத்தி குடுங்கம்மா" அப்படின்னு கேட்கவும், "ஓகே உங்க அக்காவ நான் தாராளமா காப்பாத்தி இப்பவே இன்னும் 5 செகண்ட்லனா கூட நந்தினிய நான் வெளிய எடுக்க தயார். ஆனா, நீங்க எனக்கு ஒரு உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்ன அப்படின்னு கேட்கும்போது, இந்த மாரி இதுக்கு மேல நந்தினி என் புள்ளைகிட்ட வரவே கூடாது. என் புள்ளைய வந்து நான் வேற யாருக்கும் கல்யாணம் பண்ணி குடுக்க போறேன் அப்படின்னு சொல்லவும் கொஞ்ச நேரம் யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஓகேம்மா எனக்கு எங்க அக்கா வெளிய வந்தா போதும் அப்படின்ற மாரி எல்லாரும் முடிவு பண்றாங்க. பாப்போம் என்ன நடக்குதுன்னு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற வீடியோ, சீரியல் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.